சொந்த வீடு கட்டி வாழ வேண்டும் என்பது எல்லோருக்குமே கனவாக இருக்கும். சொந்த வீட்டில் இருப்பவர்களும் மேலும் புதிதாக வீடு கட்டவோ அல்லது மனை வாங்கவோ நிச்சயமாக ஆசைப்படுவார்கள். வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கும் ஆசைகள் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு ஆசை மட்டும் இருக்குமே தவிர அதற்கான வழி தெரியாது. அவர்களின் பொருளாதார நிலைமை இதற்கு ஒத்துழைக்காது. அப்படியானவர்கள் கூட இந்த பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயம் பலன் கிடைக்கும். பொதுவாக எல்லா ஆலயங்களிலும் தலவிருட்சத்திற்கு கீழே கல் அல்லது செங்கல் வைத்திருப்பார்கள். அந்த கடவுளின் அருளால் வீடு அமையும் என்பது அநேகம் பேரின் நம்பிக்கை என்று சொல்லலாம். சொந்த வீடு, நிலம் வாங்க இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். அதற்கு முன் புதிதாக ஒரு செங்கலை வாங்கி வீட்டிற்கு கொண்டு வாருங்கள். இந்த செங்கலை நன்றாக சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து தயார் செய்து கொள்ளுங்கள். உங்களை யார் கைவிட்டாலும் குலதெய்வம் கைவிடாது என்பார்கள். பொட்டு வைத்த செங்கல்லை எடுத்துக்கொண்டு குலதெய்வ கோயிலுக்குச் செல்லுங்கள். குலதெய்வம் முன்பாக வைத்து சொந்த வீடு அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அதன்பின் இந்த செங்கலை கையில் வைத்துக்கொண்டு குலதெய்வ சந்நிதியை 6 முறை வலம் வர வேண்டும். அதன்பிறகு அந்த செங்கல்லை வீட்டிற்கு எடுத்து வந்து அப்படியே பூஜை அறையில் வைத்து தினமும் குலதெய்வத்தை நினைத்து உங்களது சொந்த வீட்டு ஆசையை சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள். ஏதேனும் ஒரு வழியில் வீடு அமையக்கூடிய வாய்ப்பு உருவாகும். இந்த செங்கல்லை நீங்கள் கட்டும் இல்லத்தில் முதல் செங்கல்லாக வைத்து கட்ட வேண்டும். குலதெய்வ அருளால் எல்லாம் இனிதாகும். வாழ்க வளமுடன்.